என் பெயர் மல்லிகா. எனக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறதுக்குள்ளேயே என் கணவரு ஒரு விபத்துல இறந்துட்டாரு. எங்க வீட்ல மாமியார் மட்டும்தான். அவ பேரு சரோஜா. மாமனார் என் கணவரோட சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. எனக்கு தந்தை இருக்கிறார். அவன் ஒரு குடிகாரன். என்னை பற்றி கண்டுக்கவே மாட்டாரு. அதனால நான் என் வீட்டுக்கு போகாம என் மாமியார் கூடயே தங்கினேன். என் மாமியாரும் ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவங்க. என்ன அன்பாதான் நடத்துவாங்க. என் கணவர் சேர்த்து வைத்த வங்கி சேமிப்பு எல்லாம் 1 வருஷத்துக்கு மட்டும்தான் போதுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியல. இப்படியே செல்ல ஒரு நாள் பணம் இல்லாம காய்கறி வாங்காம இருந்தோம். காலையில வெளியே சென்று என் அத்தை மதியான வீடு வந்தாங்க. அவங்க வரும்போது ஒரு கூட நிறைய காய்கறிகளை வாங்கி வந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், எங்க இருந்து இவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னு. அவங்க உள்ள வந்ததும் நானே கேட்டேன். நான் அத்தை, சொல்லுமா, நான் காய்கறி எப்படி வாங்குனீங்க? அத்தை, நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அவரு தினக்கூலியா பணம் கொடுத்தாரு. அதுல வாங்கினதுமா. நான் எங்க அத்தை வேலை? அத்தை, நானே நேரம் வரும்போது சொல்றேன். நானும் அதுக்கப்புறம் அந்த வேலைய பத்தி கேட்கவே இல்ல. அவளும் தினமும் காலையில போய் பணம் வாங்கிட்டு வருவா. எங்க வேலை பாக்குறாங்க, எங்க யார் பணம் தராங்கன்னு ஒண்ணுமே புரியாம இருந்தது. அத பத்தி அவங்களும் சொல்லவும் இல்ல. நானும் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கவும் இல்ல. ஆனா நாளாக நாளாக பண வரவு அதிகரிச்சுது. அதே சமயம் என் மாமியின் செயல்கள்லயும் மாற்றத்தை கண்டேன். வழக்கமா அவங்க காட்டன் புடவைய ரொம்ப உடம்பு மறைச்சபடி அடக்கமாதான் கட்டுவாங்க. ஆனா இப்போது அந்த அடக்கம் எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. அவங்க சேலைய கட்டிட்டு காலையிலேயே கிளம்பிடுவாங்க. என் மாமி வேற நல்ல கலரு. இதுல பார்க்க வேண்டிய விஷயம், அவ பெரும்பாலும் புது புடவைகளை தான் கட்டுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாம எப்ப வாங்குறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாம இருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. நான் வழக்கமா எந்திரிக்கிறத விட கொஞ்சம் மெதுவாதான் எந்திரிச்சேன். ஆனா என் மாமியோ சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு கிளம்புனாங்க. நான், அத்தை, இன்னைக்குமா வேலை இருக்கு? அத்தை, ஆமாமா, வர சொல்லி இருக்காங்க. நானும் எதுவுமே சொல்லாம அவங்க போனதும் முகத்தை மட்டும் கழுவிட்டு அவ பின்னாடியே போனேன். அவங்க எங்க வீட்ல இருந்து 3 தெரு தள்ளி ஒரு இடம் இருக்குது. அதற்கு பக்கத்துல ஒரு பங்களா. அந்த பங்களாக்குள்ள போனாங்க. ஒருவேளை வீட்டு வேலை செய்யறாளோன்னு எண்ணி நானும் உள்ள போனேன். வாட்ச்மேன்லாம் யாரும் இல்ல. நான் உள்ள வருவதற்குள்ள அவ வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டா. நான் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த புல்பாதையில சென்று அங்கு திறந்திருந்த ஜன்னல் வழியா பார்த்தேன். என் அத்தை வீட்டை பெருக்கிட்டு இருந்தா. இந்த வேலைய சொல்வதற்காக என் மாமி கூச்சப்பட்டான்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, நாம கிளம்பலான்னு எண்ணும் போதுதான் ஒரு வாட்ட சாட்டமான ஆள் வந்தாரு. எனக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இதுன்னு. என் மாமி அந்த பக்கம் திரும்பி இருந்தா. நானே உணர்ச்சி வசப்பட்டு, ஓய், என்னையா பண்ற? அவங்க அதிர்ச்சியோட எங்கிருந்து குரல் வருதுன்னு தேடினாங்க. நானும், அத்தை, நான் தான், வெளியே வந்துருங்க. மாமி என்ன தேடிக்கிட்டு எங்கடி இருக்க? நான், அத்தை, ஜன்னல் பக்கம் பாருங்க அத்தை. அவங்க டக்குன்னு திரும்பி என்ன பார்த்தாங்க. பிறகு நான் வாசல் பக்கமா வந்தேன். என்ன அத்தை கதவை திறந்து உள்ள வர சொன்னாங்க. நான், எதுக்கு அத்தை உள்ள வரணும்? அத்தை, என்னைக்காச்சும் இந்த விஷயம் உனக்கு தெரிய வரும்னு எனக்கு தெரியும். உள்ள வா. நான், என்ன அத்தை சொல்றீங்க? அத்தை என்னை இழுத்து உள்ள தள்ளி கதவை தாள் போட்டாங்க. நான், ஏன் அத்தை கதவை பூட்டுறீங்க? வாங்க அத்தை போலாம். மாமி, நான் இவர்கிட்ட தான் டெய்லியும் வந்து வேலை பார்க்கறேன். நான், ஆனா இவரு உங்ககிட்ட? அத்தை, அதாண்டி நான் பாக்குற வேலையே. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான், என்ன அத்தை சொல்றீங்க? அத்தை, ஆமாண்டிமா, இவர் தான் எனக்கு பணம் தருவாரு. அவரை பார்த்தேன். வேஷ்டி மட்டும் கட்டி இருந்தாரு. நல்ல வாட்ட சாட்டமான உடலு. நான் அவரை பார்த்தேன். அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாரு. நான், அத்தை, வாங்க, நாம நம்ம வீட்டுக்கு போலாம்.
அத்தை, நீ போடி, நான் அப்புறமா வரேன். நான் என்ன அத்தை சொல்றீங்க? நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆளு குறுக்கிட்டாரு. ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு கவனிப்பா? அத்தை, இருங்க சார், நான் வரேன். நான் அத்தை, வேணாம், வாங்க நம்ம போலாம். அவரு என் அத்தைய நிறுத்தி, எனக்கு இவதான் நான். ஏய், என்னடா, என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் என்னடா சொன்ன? நான் அவரை அடிக்க போனேன். அவர் கைய புடிச்சாரு. என்னால அவர் புடியிலிருந்து வெளிவரவே முடியல. நான் அத்தை, என்னைய விட சொல்லுங்க. அத்தை, நம்ம காசு இல்லாம பசியில சாகிறதுக்கு இது எவ்வளவோ மேலு. நான் அதிர்ச்சியானேன். நான் அவருக்கு அடங்கியும் போயிட்டேன். அவரு பரவாயில்ல. என் மாமி இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னர் நாங்க அவர் வீட்டுக்கே வந்துட்டோம். இப்போது நானும் என் மாமியும் ஒரே நேரத்துல, அவரோ மிலிட்ரியில வேலை செய்வதாக திரும்பி டெல்லிக்கே போயிட்டாருன்னு சொல்லி வீட்டை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. நாங்க அந்த வீட்டுல இஷ்டம் போல பால்காரன், தபால்காரன், தோட்டக்காரன்னு அங்கதான் இருப்பாங்க. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு